யோசேப்பே அறியாத வேறொரு ராஜா தோன்றின காலம் அளவும் ஜனங்கள் எகிப்திலே பலுகி பெறுகிறார்கள் என்று அப்போஸ்தலர் 7:18 சொல்லப்படும். அப்ப யோசேப்பு இருக்கிறது வரையிலும் இந்த ஜனத்திற்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. யோசேப்பு இருக்கிறதுனால ஜனம் எல்லாம் என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, யோசேப்பு இருக்கிறதுனால எகிப்திற்குள் இருக்கிற காலம் வரையிலும் நமக்கு பிரச்சனை இருக்காது. ஆமே, நம்மளை ஆண்டவர் பிளஸ் பண்ணிட்டே இருப்பார். அப்படிதான் வளர்ந்துட்டு இருக்கிறாங்க, பலுகி பெருகினார்கள். அந்த காலத்திலே அவங்களுக்கு வாக்குத்தத்தம் தெரியும், என்னது 400 வருஷம் இப்படி இருக்க வேண்டியது இருக்குது, 400 வருஷம் தாண்டி ஆண்டவர் நம்ம இங்கிருந்து வெளியில கொண்டு போவார். யோசேப்பும் அது சொல்லியிருப்பார், நீங்க வெளியில போவீங்க, போகும்போது என் எலும்புகளை எடுத்துட்டு போயிருங்க. அப்போ இந்த நிச்சயம் அவங்களுக்குள்ள இருக்குது. எஸ், யோசேப்பு இருக்கிறதுனால எந்த குறையில 400 வருஷம் பிரச்சனையே இருக்காது. யோசேப்புங்கிற பேர் இருக்குது, யோசேப்பு இருக்கிறார். இப்ப என்ன ஒரு சிச்சுவேஷன் வருதுன்னா, யோசேப்பு மரணம் அடைந்து விட்டான். யோசேப்புன்னு ஒருத்தன் இருந்தானுங்கிறது தெரியாத ஒரு ராஜாவும் எழும்பிட்டான். யோசேப்பும் இப்பொழுது இல்லை, யோசேப்பின் பெயரும் இப்பொழுது இல்லை. இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்ததும் தான் இப்ப ஜனத்துக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ஆமே, யோசேப்பு இல்ல, யோசேப்பின் பெயரும் இப்ப இந்த பட்டணத்துல, இந்த எகிப்துல சொல்லப்படல. இதனால என்ன அவங்களுக்கு உண்டாகுதுன்னா, பிரச்சனை ஜாஸ்தி ஆகுது, கூக்குரல் ஜாஸ்தி ஆகுது, பெருமூச்சு ஜாஸ்தி ஆகுது. ஆமே, மோசையை கூப்பிட்டு சொல்றார். மோசை கேட்கிறார், ஆண்டவரே உங்களுடைய நாம என்னன்னு கேட்ட நான் என்ன சொல்றேன்? ஆண்டவர் சொல்ற முத வார்த்தையே, யோசேப்பு இல்ல, நான் இருக்கிறேன் போய் சொல்லுறார். ஜனமே, நீ யோசேப்பை பார்த்துட்டு இருக்கிற, யோசேப்பு இல்ல, யோசேப்பு இல்ல. உன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்யவும் செய்து முடிக்கவும் ஒரே ஒருவர் தான். அவர் அன்றும் இருக்கிறார், அவர் இன்றும் இருக்கிறார். நிச்சயம் உள்ளவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. எனவேதான் பாடம், மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் நான் பயப்பட மாட்டேன். காரணம் அவருடைய கிருபை என்னை விட்டு விலகாது, என் ஆண்டவருடைய கிருபை விலகாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஃபர்ஸ்ட் இஸ்ரவேல் ஜனத்துக்கு போய் சொல்ற வார்த்தையே, நீ நினைக்கிறவங்களும் அவன் கூட இல்லப்பா, உனக்கு இந்த காரியத்தை செய்கிறவர்களும் அவன் கூட இல்ல. இந்த பூமியில நீ இவங்க இருந்திருந்தா இல்ல, இவங்க இருந்திருந்தா, என் வாழ்க்கையில இவங்க இருந்திருந்தா, என் குடும்பத்துல இவங்க இருந்திருந்தா, என் வேலை விஷயத்துல இவங்க இருந்திருந்தா, ஆமே, இவங்க இல்லாததுனால தான் என் லைஃப்ல இவ்வளவு அழுக. ஆமா, இப்படி ஒரு அனுகூலம் இல்லாததுனால தான் என் லைஃப்ல இப்படி ஒரு பிரச்சனை. இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஃபர்ஸ்ட் மோசையை கொண்டு சொல்ல வைக்கிற வார்த்தையே, யோசேப்பு இல்ல, யோசேப்பின் பெயரே இல்ல, ரைட், ஆனா இப்ப சொல்லு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஆமே, ஆமே. அன்னைக்கு நான் எப்படி ஆபிரகாமுக்கு இருந்தேனோ அப்படிதான் ஜனமே இன்னைக்கும் உனக்கு இருக்கிறேன். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் போய் சொல்ல. ஏன் இந்த வார்த்தையை காலையில கர்த்தர் பேசுகிறார் என்றா, உங்களுக்காக இந்த காரியத்தை செய்வதற்கு இவர்கள் தான் தேவை என்று அல்ல, அவர் ஒருவர் போதுமானவர், அவர் ஒருவர் எனக்கு போதுன்னு சொல்றவங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஒருவர் எனக்கு போதுமானவர். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி ஆமென், ஆராய்ந்து ஹல்லேலூயா, சுற்றி சுற்றி நான் அமர்வதும், ஹல்லேலூயா, நான் அமர்வதும் நன்றாய் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர் ஏசையா. அதாவது சில அனுகூலங்கள் இருக்கும் போதே நாம் அவரை தேடினோம் என்றால் பல அழுகைகள் நமக்கு நீளாது. நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா, இந்த அனுகூலம் வரும்போது அவரை தேடுறதை விட்டுருவோம். ஆண்டவர் அதனால என்ன செய்வார்னா, இருக்கிற அனுகூலத்தை இல்லாம ஆக்குவார். ஆகாரு உண்மையிலேயே அந்த துருத்தி பக்கத்துல ஆண்டவர் அவளுக்கு ஆயத்தம் பண்ண துருத்தி பக்கத்துல வந்து அழ துவங்கினது எப்பொழுது என்றால், தண்ணீர் தீரும் போதே அல்ல, தீர்ந்து அலைந்த பிறகு. ஆதியாகமம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, ஆதியாகமம்
1வது அதிகாரம் வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் அதிகாலை 14 அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மீது வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர் சபாவின் வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தாள். எதுவரைக்கும் அலைஞ்சிட்டே இருக்க, இன்னும் அமரல, அலைஞ்சிட்டே இருக்கிறான். எதுவரை அலைகிறாள் என்றால் 15வது வசனம், துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளை ஒரு செடியின் கீழே, அதுக்கப்புறம் தான் அமர்கிறாள். துருத்தில தண்ணி இருக்கும் போதே அவ ஒரு இடத்துல அமர்ந்திருந்து அழ தொடங்கி இருந்திருப்பார்னா அவ ரொம்ப அழ வேண்டியது வந்திருந்திருக்காது. அவ அதுவரை அலைகிறா அலைகிறா அலைகிறா. அநேக அலைச்சல்கள் தான் நம்முடைய அழுகையை அதிகமாக்கும். ஆண்டவர் டாபிக்கை மாத்துறாரு. அநேக அலைச்சல்கள் தான் நம்முடைய அழுகையை அதிகமாக்கும். நம்முடைய அலைச்சல்கள் குறைவதற்கும் அழுகை குறைவதற்கும் ஒரே ஒரு வழிதான் உண்டு, அவர் சமூகத்தில் அமர்ந்திருங்கள். அவள் அமர்கிறது வரையிலும் ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார். ஏன்? அவள் அலைஞ்சிட்டு இருக்கிறதே பார்த்தார்ல. அலையும் போதே ஆகாரேன்னு கூப்பிட்டு பேசி இருக்கலாமே, நீ எதுக்கு அலையிற, நீ எதுக்கு அலையிற, உனக்கு உன் பிள்ளைய நான் வாழ வைப்பேன்னு உனக்கு ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறேன், நீ வெயிட் பண்ணு, உனக்குன்னு ஒரு துருத்தி இருக்கு, உனக்குன்னு ஒரு துறவை நான் ஆயிரம், நீ துருத்தியை வச்சிருக்கு, ஒரு துருத்தியின் மேல இருக்கிற நம்பிக்கையை வச்சுட்டு நீ அலைஞ்சிட்டே இருக்கிற, நீ அதை விடு, உனக்கு நான் ஒரு துறவை வச்சிருக்கிறேன்றார். ஆமா, அவள் கண்கள் திறந்து அவள் பார்த்த ஒரு துறவு, ஒரு நீரூற்று. அவ எப்பொழுது இதை பார்க்க துவங்குறான்னா, இருக்கிற துருத்தியில் உள்ள தண்ணீர் செலவழிந்து போன பிறகுதான். அதான் சொன்ன, அனுகூலம் இருக்கும் போது நாம் ஆண்டவரை தேடுவது அநேக நேரத்தில் விட்டு விடுகிறோம். இந்த காலை நேரத்தில் அன்பு உள்ளமே சில அனுகூலத்தை கர்த்தர் ஏற்படுத்துகிறார் என்றால் புரிந்து கொள்ளுங்கள். அனுகூலம் வந்ததும் அவரை விடுல, அனுகூலத்தின் நடுவில் நீ அவரை தான் இன்னும் இருக்க பிடிக்கணும். ஆமென். தாவீது, எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் தான் எனக்கு ஆதரவா இருக்கிறார், அவர் தான் எனக்கு அனுகூலம் பண்ணுவார். சில அனுகூலமான இருக்கும் போது நாம பலரும் செய்கிற பெரிய தப்பு என்ன தெரியுமா? அவரை விட்டு விடுறோம். அவர் எப்பதான் ரொம்ப பிடிக்க துவங்கும் தெரியுமா? அனுகூலங்கள் எல்லாம் இல்லாமல் ஆகும் போது. யோசேப்பு இல்ல, யோசேப்பின் பெயரும் இல்லைன்னு தெரிஞ்சதும் ஒரு பிரச்சனை ஜாஸ்தி ஆகுது. இப்பதான் ஜனங்கள் பெருமூச்சு விடுறாங்க. யோசேப்பு இருக்கிறது வரையிலும், யோசேப்பின் பெயர் இருக்கிறது வரையிலும் யாரும் ஆண்டவரை நோக்கி, அதனால ஆண்டவர் வெயிட் பண்றார் இந்த காலத்துக்கு. சில நேரத்தில் நாம ஒழுங்கா தேடலைன்னா நம்மளை தேட வைப்பார். ஆமா, அனுகூலத்தில் அவரை தேடிட்டீங்கன்னா நம்முடைய அழுகை அதிகமாகாது. சிலரை வச்சிருப்பா, ஆனா சில நேரத்தில் சிலர் எடுத்துட்டாங்க. இவங்க இருக்கிறது வரை எனக்கு லைஃப்ல பிரச்சனை இல்லை, ஆனா இப்ப அவங்க இல்லை, இப்படி இல்லைன்னதும் ஆண்டவர் போய் சொல்றார், நீ ஜனத்துக்கு காது கேட்க சொல்லு, நான் இருக்கிறேன், இருக்கிறவராகவே இருக்கிறேன். அன்னைக்கு உனக்கு எப்படி நான் இருந்தேனோ இன்னைக்கு நான் அப்படிதான் இருக்கிறேன். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் நம்பி கர்த்தரை உயர்த்த முடியும்? எனக்காய் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறவங்க, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி ஆமென் ஆராய்ந்து, ஹல்லேலூயா, சுற்றி சுற்றி ஆமென் நான் அமர்வதோ, ஆமென் நான் அமர்வதோ நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே, ஏசையா நன்றாய் நீர். சொல்லுங்க, என்னை காண்பவரே, என்னை காண்பவரே, தினம்